நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. சென்னை வானகரத்தில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். நாடகத்தை பார்க்க வந்தார். இப்போ நீங்கள்லாம் சேரில் உட்காந்துருக்கிறீங்களே, அந்த மாதிரி அவருக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சோம். ஆனால் அந்த சேரை தரையில் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தார். ஏன்னா பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்று சேரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தரையில் உட்கார்ந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நாடகத்தை இருந்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நம்முடைய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள் ரொம்ப காலமாக நான் கவனிச்சுட்டு வரேன். அவருடைய உழைப்பை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் அதிமுகவில் சேர்ந்து பல ஆண்டுகள் உண்மையாக உழைச்சவர். ஓயாமல் உழைச்சவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் அஞ்சாமல் உழைச்சவர். வேகத்தோடும் விவேகத்தோடும் உழைச்சவர். வில்லிவாக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளராக, சென்னை 145வது வார்டு மாமன்ற உறுப்பினராக, மாநகராட்சியினுடைய துணை மேயராக, இப்படி படிப்படியாக உயர்ந்து மாணவர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மதுரவாயல் தொகுதியில் நின்று வென்று பள்ளிக்கல்வித்துறை ஊரக தொழில்துறை அமைச்சராக செயல்பட்டிருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்தப்போ நான் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்தேன். நாங்கள் சில கேள்விகளை கேட்கிற போது அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் பல நேரங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி கேள்விகளை கேட்கிற நேரத்தில் பல பேர் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெஞ்சமின் அவர்கள் பதில் சொல்கிறார் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்போம். ஏன்னா புள்ளி விவரத்தோடு ஆதாரங்களோட எதையும் ஆணித்தரமாக அழுத்தமாக எடுத்து சொல்லக்கூடியவர். அந்த இளைஞன் சட்டமன்றத்தில் அமைச்சராக இருந்து பதில் சொல்வதை நாங்கள் ரசித்தது உண்டு. பல பேரை நாங்கள் ஏமாற்றியது உண்டு. ஆனால் பெஞ்சமினை ஏமாற்ற முடியாது. அவ்வளவு தெளிவாக பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட உழைப்புக்கும் அனுபவத்துக்கும் சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் கழகத்தை நோக்கி வந்திருப்பது உங்களை எல்லாம் விட நான் அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து இன்று அவர் ஏற்கனவே அண்ணா அறிவாலயத்தில் வந்து முறையோடு உறுப்பினர் பதிவு செஞ்சு என்னை போன்ற நம்முடைய முன்னோடிகள் முன்னிலையில் வந்து சேர்ந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை, தாய்மார்களை, சகோதரர்களை, சகோதரிகளை, இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்ச்சியாக, ஒரு மாபெரும் விழாவாக, இந்த வட்டாரத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில், ஏன் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் பெஞ்சமின் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஒரு தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற இயக்கத்தை நோக்கி நிறைய பேர் போய் சேர்ந்துருவாங்க.
எதிர்கட்சியிலிருந்து விலகி ஆளுங்கட்சிக்கு தான் நிறைய பேர் போய் சேருவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கழகத்தில் வந்து நீங்கள் சேர்ந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் பதவிக்காக அல்ல, பவுசுக்காக அல்ல, பொறுப்புக்காக அல்ல, நீங்கள் எல்லாரும் கொள்கை தான் முக்கியம் என்ற அந்த உணர்வோடு வந்து சேர்ந்திருக்கிறேன். அதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம். திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நம்பி இந்த இயக்கத்தை வந்து சேர்ந்திருக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா எந்த துறை எடுத்து பார்த்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு பார்த்துச்சு. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் உயர்த்தணும். தினமும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் திட்டங்களை உருவாக்கணும். எல்லா தரப்பு மக்களையும் நாம் கவரக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்டணும். திட்டங்களும் மக்களிடத்தில் போய் சேர்ந்துச்சு. நம்ம ஆட்சி மேலே இருந்த நம்பிக்கையில் தான் தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, உலகளவில் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்துச்சு, நமக்கு வந்து சேர்ந்துச்சு. தொழில் தொடங்கினாங்க. தொழில் தொடங்கினது மட்டுமல்ல, எல்லா மாவட்டங்களையும் வேலை வாய்ப்புகளும் பெருகுச்சு. அண்டை மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல் ரீதியாக நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இதை வெளிப்படையாக பார்த்துட்டு பாராட்டாங்க, சில பேர் பொறாமப்பட்டாங்க. ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் நடந்து 1 மாதத்திலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அதல பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் இந்த புதிய ஆட்சியை நம்பி தமிழ்நாட்டுக்கு வர பயப்படுறாங்க, தயங்குகிறாங்க. அதனால் வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. பாலியல் கொடுமைகள், போதை மருந்து நடமாட்டம், பெட்ரோல் குண்டு வீச்சு, அரிவாள் வெட்டுகள், கொள்ளைகள், அராஜகங்கள், டிவியை பார்த்தா, பேப்பரை படித்தா இந்த செய்திகள் தான் கண்ணில் படுது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குற்றங்களில் ஆளுங்கட்சிக்காரங்களே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் வேதனை. இன்னொரு பக்கத்தில் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு டேக் டைவர்ஷன், திசை திருப்புற வேலையில் இந்த நடந்துட்டு இருக்காங்களே தவிர, இவங்களோட இந்த டெக்னிக் மக்களுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோம். ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஓட்டு போடாதவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களே இப்போ தன்னெழுச்சியாக பல இடங்களில் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள்லாம் எங்கேயாவது காரில் டூர் போகும்போது, நிகழ்ச்சிக்கு போகிற போது வழிமறித்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல்ல மக்களுக்கு துணையாக நாம தான் இருக்கணும். தமிழ்நாட்டை காக்கிற பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நாம பார்த்து பார்த்து வளர்த்த தமிழ்நாட்டை சீரழிய விடக்கூடாது. ஏதோ ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழப்பது என்பது ஒரு பெரிய வீழ்ச்சி அல்ல. எத்தனையோ வெற்றியை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ தோல்வியும் பார்த்திருக்கிறோம். திமுகவை போல வெற்றி பெற்ற கட்சியும் கிடையாது, தோத்திருக்கக்கூடிய கட்சியும் கிடையாது. ரெண்டுலையும் நமக்கு தான் பெருமை இருக்கு. அதனால தான் சொல்றேன், திமுக இருப்பு வாக்குச்சாவடி தாண்டி லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளான இதயத்தில்
இந்த இயக்கம் இருக்கு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.